என் பேர் மகாலட்சுமி. நான் ஈஸ்வர் நகர்லேருந்து வரேன். நான் வீட்டில் தான் இருந்தேன், வேலைக்கு எங்கேயும் போகலை, வீட்டில் இருந்தேன். டெய்லரிங் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் படிக்கணுமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா கடைகளில் போனாலும் எனக்கு நம்மளும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவோமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. அப்புறம் சரி நம்மனாலேயும் முடியும், நம்மளும் தைப்போம் அப்படிங்கிற இதில் நான் வந்துட்டேன். அவர் இறந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்புறம் எனக்கு நான் இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு என்னடா பண்ணணும், கிளாஸ் முடிஞ்சிச்சுன்ட்டு இருந்தேன். சரி நம்ம ஒரு கடை போடுவோமா இல்லை ஏதாவது ஒரு ஆர்டரை பிடிப்போமான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இங்கே மேம் சொல்லி கொடுத்த மாதிரி பட்டு பாவாடை சட்டை அடித்தேன். அதில் அடிச்சுட்டு அதில் நான் ஒரு 800 ரூபா வாங்கினதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வச்சு, நம்ம இவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக பண்ணி இவ்வளோ நல்லா வந்திருக்கா, நம்மளுக்கு இவ்வளோ காசு வந்திருக்கா அப்படிங்கிறத நினச்சி நான் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த ஒரு நாள் பார்த்துட்டு இன்னி 2 பேர் கொண்டு கொடுத்தாங்க, இதே மாதிரி எங்கள் பொண்ணுக்கு அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, உங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸ் எல்லாம் நீட்டாக அடிப்பீங்களா கேட்டாங்க. அடிப்பேன்னு. நான் உங்களுக்கு ஆர்டர் எடுத்து தரேன், நீங்கள் எனக்கு ஃபினிஷிங்கெல்லாம் பண்ணி கொடுத்துருவீங்களா, முடியுமா கேட்டாங்க. ஒரு 2 ப்ளவுஸ் கொடுங்க, நான் அடித்து காட்டுறேன், உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குது சொன்னால் நான் முடிச்சு தரேன்னு சொன்னேன். சாம்பிள் பீஸ் 2 பீஸ் வாங்கி அடித்து கொடுத்தேன்னா அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சரி நான் போனேன். இப்போ ரெகுலராக எனக்கு வேலை இல்லைங்காமல் எனக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. நானும் அதை வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் மாதமாகவும் ஒரு அமௌண்ட் எனக்கு வந்துட்டு இருக்கு. இப்போது நீங்களும் இது மாதிரி ஒரு தொழில் கற்றுக்கங்க, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எனக்கு நல்லா இருக்குது, மாற்றம் எனக்கு நல்லாவே தெரியுது. வணக்கம்.